நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைய மைய கருத்தாக நம்ம பார்க்க இருக்கோம். ஆக அல்லாஹ்வை நாம எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட செயல்களை செய்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கான கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் உண்டான நெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை ஏராளமான செய்திகள் நமக்கு ஹதீஸ் மூலமாக உணர்த்தப்படுகிறது. நான் என்னுடைய அடியானோடு நெருக்கமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அதே போல அல்லாஹ்வை நாம நேசித்தோம் அப்படின்னு சொன்னா அவன் எந்த அளவுக்கு நம்மளை கண்ணியப்படுத்துறான் பாருங்க. நீங்க எத்தனை பேர்களை கண்ணியம்னு பாக்குறான், ஆனா நிறைய கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பா இருந்தாலும் சரி, அவங்க வகிக்கக்கூடிய பதவிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய பதவிகள் அல்லது பட்டயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு உண்டான பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மூலமாக நிறைய கண்ணியப்படுத்தப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. சிலருடைய கோலத்தை பார்த்துட்டு கண்ணியம் கொடுக்க மாட்டான். அப்படித்தானே? கோலத்தை பார்த்துட்டு கண்ணியம் கொடுக்கறதுல, கோலத்தை பார்த்துட்டு விமர்சனங்கள் பண்றோம்ல. என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குவது ஃபர்லான அமல்கள் மூலமாக நெருங்க முடியும். அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் மிக்கவர்கள் யார் என்று சொன்னால், அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உயர்வான மார்க்கமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஆக்கி, அதிலும் குறிப்பாக ஜும்மாவுடைய கடமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்த சொன்னார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் இன்னும் பல சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய மார்க்க விளக்கத்தை பெறக்கூடிய நாம் பெறுவதோடு நிறுத்திவிடாமல் செயல்படுத்தக்கூடிய மக்களாகவும் செயல்படுத்தாத பிற மக்களை செயல்படுத்த தூண்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த நாளுடைய ஜும்மா உரையை துவங்குகிறேன். இன்றைக்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு வகான இன்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கவர் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைப்பு உள்ளுக்குள் உள்ள செய்திகள், கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் யாருக்கெல்லாம் இருக்கிறது, எப்படி கிடைக்கப் போகிறது என்ற செய்தியாக இருக்கின்ற காரணத்தினால் தலைப்பு அரபியுடைய வாசகத்தை பொறுத்தவரை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தப்பட்ட செய்தியாக கூறப்பட்டாலும், இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய தேவைகள், உலகத்தில் தான் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவனுக்கென்று ஒரு அங்கீகாரம், அவனுக்கென்று ஒரு மதிப்பு, அவனுக்கென்று ஒரு கண்ணியம் இந்த உலகத்தில் மனிதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அப்போ இந்த கண்ணியம் எல்லாம் இந்த உலகத்தில் அழிந்து போகக்கூடியது அப்படிங்கிறது தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். அது படிப்பில் இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்தாலும் சரி, எந்த வகையில் அவர்களுக்கான அந்த அந்தஸ்து கண்ணியமெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கிறதோ அது எல்லாமே இந்த உலகத்தோடு அழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் உள்ள கண்ணியம் இருக்க பாருங்க, அது ஒன்றுதான் அழியாதது. அதுதான் நமக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இதை இன்றைக்கு புரியாமல் நிறைய மக்கள் என்ன செய்ய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உலகத்தில் நாம் செய்ததற்கு அல்லது நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு மதிப்பு, ஒரு கண்ணியம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்படி எதிர்பார்க்கவே கூடாது அப்படிங்கிற செய்தியை தான் இன்றைய மைய கருத்தாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சூரத்துல் அஹ்ஸாபில் 69வது வசனமாக சொல்லும் பொழுது, யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து, லா தக்கூனு கல்லதீன ஆதவ மூசா ஃபபர்ரஹுல்லாஹு மிம்மா காலு வகான இன்தல்லாஹி வஜீஹா.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து நோவினை கொடுத்தார்கள், அந்த நோவினையிலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்று சொல்லிவிட்டு வக்கான இந்தல்லாஹி வஜீஹா, அல்லாஹ்விடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியம் வாய்ந்தவராக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருந்தார்கள், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு கண்ணியம் வந்தது. எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பேரு சொல்றோமோ அவருடைய பேரு சொல்ற, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ சொல்லும் போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவரையும் சேர்த்து இந்த உலகத்தில் கண்ணியம் வாய்ந்தவராக அவர் மறைந்த பிறகு கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கான கண்ணியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற சிறப்பை வந்து பார்க்க முடியுது. சரி, இதெல்லாம் நபிமார்களுங்க, நமக்கான சிறப்பு என்னங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த செய்தி அல்லது இன்னும் பிற செய்திகள் நமக்கு அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியம் நெருக்கம் நமக்கு கிடைப்பதற்கான வழிகளை இஸ்லாம் வந்து தாராளமாக ஏராளமாக சொல்லித் தருகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு செய்தி அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜாஹிர் அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய ஹதியாக்கள் அன்பளிப்புகளை கொடுத்து கொண்டு வருவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். அப்படி நேசித்த அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அவங்க என்ன செய்யறாங்க, கடைவீதியிலிருந்து வியாபாரம் செய்துகிட்டு இருக்கிறாங்க. அப்படி வியாபாரம் செய்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபித்தோழருக்கு பின்னாடி நின்று கொண்டு இவரை விலைக்கு வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி மை எஸ்டரில் அப்த, இந்த அடிமையை விலைக்கு வாங்கக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டவன ஃபகால யா ரசூலல்லாஹ் இதன் தஜிதனி காசிதன், உடனே அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் வந்து விலை மதிப்பற்றவனாக இருக்கிறேன், என்ன போய் நீங்க இந்த சந்தையில் விலை பேசுறீங்களே, நான் மக்கள் வந்து ஏன்னா அவருடைய அந்த தோரணை அவருடைய அந்த உடல் அமைப்பெல்லாம் வச்சுட்டு அவரை ரொம்ப மலிவானவராக கருதுனாங்க. இதை அவர் மனசுல வச்சுக்கிட்டு சொல்றாரு, நீங்க என்ன விலை பேசுறீங்களே, நான் வந்து விலைமதிப்பு இல்லாதவராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லா கின்னக இந்தல்லாஹி லஸ்த பி காசிதின் அவ் கால இந்தல்லாஹி அன்த காலின், நீ வந்து விலைமதிப்பற்றவராக அல்லாஹ்விடத்தில் இல்ல, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த இடத்துல மதிப்புமிக்கவராக கண்ணியமிக்கவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது. ஆக அல்லாஹ்வை நாம எந்த அளவுக்கு நெருங்குகிறோமோ, அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட செயல்களை செய்கிறோமோ, அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கான கண்ணியமும் அல்லாஹ்விடத்தில் உண்டான நெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற செய்தியை ஏராளமான செய்திகள் வந்து நமக்கு ஹதீஸ் மூலமாக உணர்த்தப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஆனா இந்த லன்னி அப்திபி வனமாஹு இதா தக்கர்தனி, நான் என்னுடைய அடியானோடு நெருக்கமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவன் என்னை நினைவு கூறும் பொழுது, அவன் என்னை உள்ளத்தால் நினைவு கூர்ந்தால் அவனை நான் உயர்ந்த கூட்டத்தில் வைத்து நினைவு கூறுகிறேன். மனசுல நினைக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் ஏதாவது சொல்லி அல்லாஹ்வை நினைக்கிறோம்னு சொன்னா, அல்லாஹ் உயர்ந்த கூட்டத்துல மலக்குமார்கள் கூட்டத்துல என்னுடைய அடியான் பார், அப்ப எவ்வளவு பெரிய கண்ணியம் கொடுக்குறான். இதானே கண்ணியங்கிறது. எவனோ இன்றைக்கு வந்து சிறுநீர்களுக்கு கூட சுத்தம் செய்யாதவர்கள் அவர்கள் பக்கத்துல இருந்துகிட்டு போட்டோ எடுத்துக் கொள்றதும், அவர் என்ன புகழ்ந்துட்டாரு, எனக்கு வந்து மாலை போட்டுட்டாரு, பொன்னாடை போத்திட்டாருக்கெல்லாம் வந்து பெருமையா நினைக்கிறமே, கண்ணியம் நினைக்கிறமே, இதெல்லாம் கால் தூசு ஒண்ணுமே கிடையாது, காலனியை விட மோசமானது. ஆனா அல்லாஹ் பாருங்க, அல்லாஹ்வை நாம மனசால நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் மலக்குமார்களிடத்தில் அதை சொல்லி காட்டுறான். சொல்லி காட்டிட்டு அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, இந்த கர்ரபையிலேயே பிஷிபரின், அவன் வந்து என்னது ஒரு அடி என்கிட்ட வந்து ஒரு ஜான் வந்து என்கிட்ட நெருங்கினான் அப்படின்னு சொன்னா, இந்த கர்ரபை இலகி தரான், அவன்கிட்ட ஒரு முழம் அளவுக்கு நான் நெருங்குறேன். அல்லாஹ் அந்த அளவுக்கு நம்மளை கண்ணியப்படுத்துறான். இவ்வளவு ஒரு நெருக்க அந்த உலகத்தில் எவனுமே கொடுக்க முடியாதுங்க. எல்லாம் பயந்தாரியா இருக்கிறான், எல்லாமே பயப்படுவான். யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே பயப்படுவாங்க. ஆனா அல்லாஹ் பாருங்க, நீ என்னிடத்துல ஒரு ஜான் வந்தா ஒரு முழம் வர்றேன், அதே போல ஒரு முழம் வந்தன்னு சொன்னா இரண்டு, அதாவது ஒரு ஃபர்லாங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இரண்டு கையால் கூட நீளத்திற்கு நான் வருகிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. அதனுடைய கடைசியில சொல்லும் போது வைன் அத்தானி எம்ஷி அத்தை தூகு ஹர்வலா, நீ நடந்து வந்தான்னு சொன்னா நான் ஓடி வருகிறேன் அப்படிங்கிறான். இதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். அல்லாஹ்வோடு நாம் நெருங்குகின்ற பொழுது, அல்லாஹ்வை நாம் நினைக்குகின்ற பொழுது அல்லாஹ்வால் வழங்கப்படக்கூடிய கண்ணியம் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அல்லாஹ்வை நாம நேசித்தோம் அப்படின்னு சொன்னா
அவன் எந்த அளவுக்கு நம்மளை கண்ணியப்படுத்துறான் பாருங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய நேசம். அல்லாஹ்விடத்துல யாரு கண்ணியமிக்கவராக இருக்க முடியும்னா இவங்க தான் கண்ணியமிக்கவராக இருக்க முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அஹப்ப அப்தன் தஆ ஜிப்ரீல். அல்லாஹ் ஒரு அடியான முஹப்பத் நேசித்துட்டான்னு சொன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறான், வாங்கன்னு சொல்லிவிட்டு ஃபகால இன்னி உஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்பஹு. நான் இந்த மனிதனை நேசிக்கிறேன், நீங்களும் அவர் மீது நேசம் கொள்ளுங்கள். யாருக்கு கட்டளையிடுறான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். ஏன்னா அல்லாஹ் நேசிக்க ஆரம்பிச்சிட்டான், நெருக்க ஆரம்பிச்சிட்டான், கண்ணியம் கொடுக்க விரும்புறான். அதனால என்ன செய்யறான்னு சொன்னா மலக்குமார்களுடைய அந்த அணியில் உள்ள ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்றான். சொன்ன உடனே என்ன செய்யறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, சும்மா யுனாதி ஃபி ஸமாயி, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறாங்க. ஃபயகூலு இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஹிப்புஹு. அல்லாஹ் இந்த அடியானை நேசிக்கிறான், எனவே நீங்களும் அவனை நேசியுங்கள் என்று ஏனைய வானவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். வானத்தில் உள்ள எல்லா மலக்குமார்களும் நேசிப்பார்கள், கண்ணியம் கொடுப்பார்கள். எவ்வளவு ரெஸ்பெக்ட்! இது யார் கொடுக்கிறது கண்ணியம்? யார் ரெஸ்பெக்ட் பண்ற நம்மள? மலக்குமார்கள் எல்லாரும் பண்றாங்க. அல்லாஹ்வை நாம நேசித்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் சொல்லிவிட்டு கால சும்ம யூலவுலகுல் கபூலு ஃபில் அர்த். அவருக்கு இப்படி ஆன பிறகு அவருக்கான அங்கீகாரம் பூமியில் உள்ள எல்லார்ட்டையும் நல்ல அங்கீகாரம் கிடைக்க வச்சிருவான். அப்ப அல்லாஹ் பூமியில உள்ளவர்களையும் நம்மளுக்கு கண்ணியம் கொடுக்க வச்சிருவான். எங்க கண்ணியம் வாங்கினா? அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் வாங்கினா. இன்னைக்கு எத்தனையோ பேர்களுக்கு கண்ணியம்னு பார்க்கறான், ஆனா நிறைய கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கக்கூடிய பொறுப்பா இருந்தாலும் சரி, அவங்க வகிக்கக்கூடிய பதவிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் வாங்கி இருக்கக்கூடிய பதவிகள் அல்லது பட்டயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது அவர்களுக்கு உண்டான பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றின் மூலமாக நிறைய கண்ணியப்படுத்தப்படுற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா நிறைய பேர் கேவலப்படுத்தப்பட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பதவியில் உள்ளவங்க மேல எவ்வளவு பெரிய அளவுக்கு உண்டான ஒரு இமேஜை ஒரு கிரியேட் பண்ணி சர்வசாதாரணமாக விமர்சனம் பண்றாங்க, அசிங்கமா விமர்சனம் பண்றாங்க. இது கண்ணியமா? இது உங்களுக்கு கொடுத்த அந்த பதவியினால கண்ணியமா கிடைச்சுன்னா இல்லை. ஆனால் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் என்னன்னா, அல்லாவை நாம் நேசித்துட்டோம்னு சொன்னா, அல்லாவை நாம் விரும்பிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டளையிட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏனைய வானவர்களுக்கு கட்டளையிட்டு, வானவர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு மீது கண்ணியம் கொடுக்கறதுனால, அன்பு செலுத்துறதுனால இந்த பூமியில் உள்ளவர்களும் நமக்கு கண்ணியம் கொடுப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போக இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கிறது. சிலருடைய கோலத்தை பார்த்துட்டு கண்ணியம் கொடுக்க மாட்டான், அப்படித்தானே? கோலத்தை பார்த்துட்டு கண்ணியம் கொடுக்கறதுல, கோலத்தை பார்த்துட்டு விமர்சனங்கள் பண்றோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரே ஒரு வரிதான், ருப்ப அஷ்அஸ மதுஃபூஇன் பில் அபுவாபி லவ் அக்ஸம அலல்லாஹி லஅபர்ராஹ். அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர்னா, வாசல்களில் தலைவிரி கோலமா வர்றாங்கல்ல, அவங்க பார்த்த உடனே ரொம்ப ஏளனமா பார்ப்போமே, தலைவிரி கோலத்தோடு வாசலில் இருக்கக்கூடிய எத்தனை பேர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க, தள்ளப்படுறாங்க. ஆனால் அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து இது நடக்கும் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் அப்படியே நிறைவேற்றிடுவான். அல்லாஹ்விடத்தில் அந்த அளவுக்கு கண்ணியம் வாய்ந்தவராக இருக்கிறாரு. மனுஷர்கிட்ட அவருக்கான கண்ணியம் இல்லை அப்படிங்கிறத தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லக்கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய கண்ணியம் தான் சிறந்த கண்ணியம். அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் நமக்கு இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நேரமும் நாம சுய பரிசோதனை செய்துக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா அதுதான் வெற்றியாக இருக்கும். அப்படியாப்பட்ட வாய்ப்பை நாம உருவாக்கி கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்ஸலீன் நபியினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் உரையில் சொன்னது போல அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணியத்தை பெறணும், கண்ணியம் உள்ளவர்களாக வாழணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை எப்பொழுதுமே நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்மளை யாரும் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்ன நினைச்சு பார்த்தியாங்கிறமல்ல, நினைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனையே நினைச்சு பார்க்க முடியல, அவளையே நினைச்சு பார்க்க முடியல. இதை யதார்த்த உலகம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்குரூனி அதுக்குர்க்கும்ங்கிறான். என்ன நீங்க நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுறேன் அப்படிங்கிறான். இதை விட வேற என்ன சிறப்பு? இதுதானே கண்ணியம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம் எது? அல்லாஹ்வை நாம் நினைத்து எந்த நேரமும் மறக்க கூடாது.
பல வேலைகளில் பல நேரங்களில் அல்லாஹ்வை மறந்து நம்முடைய வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. அப்படி போகக்கூடாது. அதை இழுத்து கொண்டு வந்து அப்பைக்கப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். சுப்ஹானல்லாஹ் சொன்னா, அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா, அல்லாஹ் அக்பர் சொன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையில் அவன் அல்லது சிந்தனையில் அல்லாஹ்வை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். அப்படி நினைவு கூர்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்மளை நினைவு கூர்றான் அப்படிங்கிற செய்தியை சூரத்து பக்கரால 152வது வசனமாக சொல்லப்படுகிறது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய நேசரை யாராவது வகித்து கொண்டால் அவரோடு நான் போர் பிரகடனம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு, என்னுடைய அடியான் என்னிடத்தில் நெருங்குவது ஃபர்லான அமல்கள் மூலமாக நெருங்க முடியும். அப்போ ஃபர்ல் மூலமா நெருங்க முடியும். அதே போல இன்னும் நவாஃபில் என்று சொல்லக்கூடிய உபரியான செயல்கள் மூலமாக நெருங்க முடியும். இப்படி அவன் என்னை நெருங்குகின்ற பொழுது எந்த மாதிரி கண்ணியம் கொடுக்கிறான் தெரியுமா? ஃபைதா அஹபப்துஹு குன்து ஸமஅஹு அல்லதி யஸ்மஉ பிஹி வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹி. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. இப்படி நாம ஃபர்லான நஃபிலான அமல்கள் மூலமா அல்லாஹ்ட்ட நெருங்கிட்டோம்னு சொன்னா, அல்லாஹ் நாம் கேட்கின்ற காதாக அப்படின்ட்டு அல்லாஹ்வே காதாயிராது. அந்த அளவுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு கண்ணியம் கொடுக்கிறான். நீ என்னப்பா சொல்ற, அதை நான் தெளிவா கேட்கிறேன், உடனே நான் பதில் தர்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். நீ பார்க்கக்கூடிய பார்வையாக, நீ பிடிக்கக்கூடிய கையாக, நீ நடக்கக்கூடிய காலாக ஆயிடுறேன். நீ ஏதாவது கேட்டேன்னு சொன்னா உடனே உனக்கு நான் தர்றேன். என்னிடத்தில் நீ பாதுகாப்பு தேடினால் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்ற பாருங்க. இதுதான் கண்ணியம். இன்னைக்கு சொல்லுவான், போன் எடுக்க மாட்டான், இல்லட்டா எடுத்துட்டு சாரி என்னால செய்ய முடியலம்மா, இதான யதார்த்தம். ரப்பு அப்படி இல்லை, கொடுப்பேன் அப்படிங்கிறான். எப்ப அவன் நம்மளை கண்ணியப்படுத்துறான்? எப்ப? பரலான அமல்கள் உபரியான அமல்கள் மூலமாக அல்லாஹ்வை நாம் நெருங்குகின்ற பொழுதுதான். ஆக இப்படியாப்பட்ட செயல்கள் மூலமாக அல்லாஹ்வை நாம் நெருங்குவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கண்ணியத்தை அளிக்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் மிக்கவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளை மீறாமல் செய்யக்கூடியவர்கள், ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்கள், இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் கடமை மட்டுமல்ல உபரியாக செய்யக்கூடியவர்கள். இப்படியாப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கண்ணியம் இருக்கிறது. மாற்றமாக இந்த உலகத்தில் நாம் கண்ணியத்தை யாரிடமும் எதிர்பார்க்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் நாம் கண்ணியத்தை எதிர்பார்த்து நாம் நடந்தால் அல்லாஹ்வால் நமக்கு இந்த உலகத்தில் உள்ளவர்கள் மூலமாக கண்ணியம் வழங்கப்படும் என்பதை புரிந்து வாழ்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا ربي شكرا هديت قلبي